வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லைம் லைரிக்ஸ் சீரியல் டாக் ஆன் காங்கரிங் அவர் எனிமீஸ். அந்த 7 ஸ்ட்ராட்டஜியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4வது ஸ்ட்ராட்டஜி. இதில் ஃபிசிக்கலாக எதுவுமே கிடையாது. கத்தி எடுத்து சண்டை போடுறதோ, கைகலப்பு பண்ணுறதோ, துப்பாக்கி எடுத்து சுடுறதோ, கத்துறதோ, கூப்பாடு போடுறதோ ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே மைண்ட் கேம். 2020 கிரிக்கெட்டில் கூட மிஸ்டர் கூல், கேப்டன் கூல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய தோனி மைண்ட் கேம் தான் விளையாடுறார். ரொம்ப காமா, குவைட்டா, கூலா. அவர் கத்தியே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ரன்னு விட்டாலும், கேட்ச் விட்டாலும், போலிங்கில் சொதப்புனாலும், பேட்டிங்கில் சொதப்புனாலும் அவருடைய ஃபேஸ் அமைதியாக இருக்கும். அப்படியே தன்னுடைய க்ளவுஸை தட்டிகிட்டே இருப்பார். அப்படி பார்ப்பார். அடுத்த வாட் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவார். இட்ஸ் மைண்ட் கேம். ரன்னு அடிக்க விடாம பண்றது, விக்கெட் கூட எடுக்க வேண்டாம். 2020 ரன்னு அடிக்க விடாம பண்ணாலே போறோம், தோத்து போயிடுவாங்க. அது மாதிரி நீங்க எந்த சண்டையும் போட வேண்டாம், எந்த கூப்பாடும் போட வேண்டாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4. முதல் ஸ்ட்ராட்டஜி நாம ரிமைன் சைலண்ட் சொன்னோம். 2வது ஸ்ட்ராட்டஜி டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் சொன்னோம். 3வது ஸ்ட்ராட்டஜி ரிமைன் ரெஸ்பான்சிவ், நெவர் ரியாக்ட்னு சொன்னோம். இது 4வது ஸ்ட்ராட்டஜி அவுட் க்ரோ. உங்களுடைய எனிமியை விட எல்லா விதங்கள்லையும் நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கணும். பொதுவாகவே நம்மளை ஒருத்தர் எனிமையா பார்க்கிறார், நம்மளை மட்டம் தட்டுறார் அப்படின்னாக்க அவரை விட நாம கீழே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நம்மளை எதிர்க்க துணிறாங்க. வலுவான ஒரு பர்சனை யாருமே நேருக்கு நேர் மோதுறதே கிடையாது. எனிமையை பார்க்க மாட்டாங்க. நம்ம கிட்ட ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம்ப்பா, அவன் பெரிய மனுஷன், அவன்கிட்ட போய் என்னத்தை மோதுறது. அப்போ நாம சமுதாயத்தில் நம்மளுடைய நிலையை உயர்த்தி கொண்டே போனோம் என்றால், நம்மளுடைய அறிவை வளர்த்து கொண்டே போனோம், ஆற்றலை பெருக்கிக் கொண்டே போனோம், நாம் வளர்ந்தோம் என்றால் முக்கியமாக நம்முடைய எதிரியை விட எதிரி சின்னதாகிட்டே வருவான். இரு கோடுகள்னு ஒரு படம், அதுல சவுகார் ஜானகிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க. கடைசியில அவர் கலெக்டர் ஆபீஸ்ல குமாஸ்தாவா இருப்பாரு, ஜெமினி கணேசன். அந்த விடப்பட்டு ஒரு குழந்தையோட டிஸ்டன்ஸ் பண்ண, அந்த எஸ்ட்ரேஞ்ச் பண்ண அந்த ஒய்ஃப், அந்த ஒரு அப்பாவி பொண்ணு கலெக்டர் ஆயிடுவா. அவங்க அப்பா சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அதுதான் இந்த 4வது ஸ்ட்ராட்டஜி. ஒரு கோடை சின்னதாக்க வேண்டும் என்றால் அந்த கோட்டை நீ டச் பண்ணவே வேண்டாம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டா இந்த கோடு சின்னதாயிடும். காட் மை பாயிண்ட்? ஸோ அதே மாதிரி தான் லைஃப்லையும் ஒருவரை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவரை விட நாம் உயர்ந்த நிலைக்கு போகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி என்னுடைய எனிமிகளை, என்னுடைய விரோதிகளாக நான் நினைக்கல, பட் என்னை விரோதியாக நினைத்தவர்களுக்கு மேலே நான் வளர்ச்சி அடைஞ்சு மேலே வந்தேன். ஐ மேட் தம் ரியலைஸ், எங்கேயோ போயிட்டாயா, எப்படியோ ஆயிட்டாயா, அவன் நமக்கு ஈக்குவலே இல்லை, நல்லா இருக்கட்டும். யார் எதிரியாக நினைச்சாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கட்டும். அப்ப என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஆல்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அறிவில், ஆற்றலில், தகுதியில், பணத்தில், சமுதாய அந்தஸ்தில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருங்க. நீங்க அந்த எனிமிட்டியை குறைச்சிட்டே வருவீங்க, எனிமீஸும் குறைஞ்சிட்டே வருவாங்க. அப்ளை திஸ் டெக்னிக். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 5வது டெக்னிக்கை சிந்திப்போம்.